டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, இளவரசனோட ஒரு பொய்த்தனத்தையுமே பொய்யரசனை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, இளவரசன் ஏன் நேற்று வீடியோ போடல? நேற்றுனா வியாழக்கிழமை நினச்சிக்காதீங்க, புதன்கிழமை. அவர் அப்படியே கூகுளில் பேசினார் இல்லைங்க, அந்த நாள் ஏன் போடலின்னா, நம்ம இளவரசன் எந்த காலத்துலேயும் போட மாட்டார், இப்போ சொல்ல மாட்டார். என்ன காரணம்னா, அவர்கிட்ட உண்மையே வராதவங்களுக்கு எப்படிங்க நம்ம சொல்கிறது? அதனோட பித்தலாத்தத்தை நான் சொல்கிறேங்க. அவர் புதன்கிழமை எங்கே போய்க்கிறாருன்னா, கோர்ட்டுக்கு போய்க்கிறாரு. மக்களுக்காக போராடியெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு போதை வழக்கில் அவர் கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்கு தான் கோர்ட்டுக்கு போய்க்கிறாரு. அடுத்த மாதம் மறுபடியும் போயிட்டே இருக்க வேண்டியதா. ஏன்னா அது நம்ம ஃபைனலாக இருக்கிற வரைக்கும் அவர் போக வேண்டியதா. அதை பற்றி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். நான் சரியாக வீடியோ போட முடியலைங்க, ஏன்னா இவருக்கு காலையிலேருந்து பயங்கரமான வேலை இல்லைங்க. கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம பொய்யரசனும் வாய் திறக்க மாட்டாங்க. நம்ம சுத்தமே இல்லாத ஒருத்தர் இருக்கிறாங்களே, நம்ம காயத்ரி மேயர், அதுவும் வாய் திறக்க மாட்டாங்க. அப்புறம் கணவர் என்னும்பார், அமாவாசை என்னும் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, பௌர்ணமியும் சொல்லுவாங்க. இதுதான் இவங்க போடுறது. பௌர்ணமி தான், அது தப்பில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா காயத்ரி அம்மையாரோட வீட்டில் பௌர்ணமியாமா. எல்லோரும் அமாவாசை நாளில் கோயிலுக்கு போகிறது பதிலாக பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போங்க. இந்த அம்மா ஆன்மீக பட்டம் படிச்சுட்டு இருக்காங்க கேட்டால் அதுதான் இல்லை. இவங்க ஆன்மீகம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, யூடியூப் வியாபாரத்துக்கு. பௌர்ணமிக்கும் கோயிலுக்கு போகலாங்க, அமாவாசைக்கும் கோயிலுக்கு போகலாங்க. இவங்க அமாவாசைக்கு கோயிலுக்கு போகலின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? பௌர்ணமிக்கு யாராச்சும் வீட்டில் படையல் பண்ணுவாங்கன்னு கேட்டால் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போகலாம், பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகலாம். இல்லைன்னா தூரமாக இருந்தால் போகக்கூடாது, சிரமமாக இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் வேண்டலாம். இவங்க வீட்டில் பௌர்ணமிக்கு படையல் போடுறாங்களாம்மா. அது படையலெல்லாம் எதுவும் கிடையாது, யூடியூப் வேண்டி வீடியோ எடுக்கணும், அதுக்கு வேண்டி போடுறாங்க வியாபாரத்துக்கு. அந்த அம்மையார் காலையிலே மூஞ்சி கழுவாமல் அப்படியே உட்காந்து, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? காலையில் எழுந்துச்சு குளித்து சுத்தமாக வேலைக்கு போவாங்க, கடுமையாக உழைப்பாங்க. ஆனால் உங்கள் கனவு சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு கூகுளில் பேசுகிறேன், அங்கே பேசுகிறேன், இங்கே பேசுகிறேன்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க அப்பா டீ குடிக்கிறாரம்மா. யாரெல்லாம் டீ குடித்தா சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னா, டீ குடித்தா சுறுசுறுப்பாக என்ன பண்ணுவாங்க? உழைப்பாங்க. அவங்க அப்பாவும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் இவங்க கணவருங்க இவங்க மனைவியுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உழைக்க விட மாட்டோம், அடுத்தவங்க உழைப்பா பெருமையாக பேசுவோம். காயத்ரி அம்மையாரோட வீட்டில் அவங்க அண்ணன் உழைக்கிறாரு, அவங்க அப்பா உழைக்குது, அவங்க அம்மா உழைக்குது. இவங்க கணவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? உழைக்காம உட்காந்துட்டு பெருமநாயம், எங்கள் வீட்டில் பௌர்ணமி கொண்டாடுறேங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்றேங்க, எங்கள் வீட்டில் அப்பளம் காய்ச்சியாச்சுங்க. இதெல்லாம் யார் கேட்டது? நாட்டுக்கு முக்கியமான வீடியோன்னு கேட்டால். ஆனால் இவங்களுக்கு முக்கியம். இவங்க எதனால் முக்கியம்னா, இவங்களுக்கு இப்படி போட்டால் தான் வருமானம் வரும். ஏன்னா இவங்க கணவர் மாதிரி ஒரு உழைக்காத சோம்பேறியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நேற்று எப்பவும் போல் எங்கள் வீட்டில் அலப்பறைன்னு சொல்லி போட்டு அந்த குழந்தை இறங்கி போது மண் வருது, மண் எடுத்து தலையில் போடுது, மண் எடுத்து உடம்பு ஊற பூசிக்குது. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு மண்ணெல்லாம் போடாது அப்படின்ட்டு. அதான் குழந்தைய சுத்தபத்தமாக வச்சுக்கிற லட்சணத்தை பார்த்துங்க. ஏன்னா இவங்களுக்கு வர்றது ஊற ஆடம்பர வருமானம், இலவச வருமானம். அப்புறம் இப்படி குழந்தையவே நாம் சுத்தபத்தமாக வச்சுக்க முடியும். அப்புறம் எப்பவும் போல் நாங்கள் நைட்டி எங்கள் கிட்டே வாங்கினவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியல, இந்த மாதிரி நைட்டி உலகத்துலேயே எங்கேயுமே வாங்கலிங்க, மறுபடியும் ஒரு 4-5 நைட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசனுமே காயத்ரி மாரி ஓவர் பில்டப் பண்ணி பேசியிருப்பாங்க. அதாவது 1 மில்லியன், அதாவது பாரம்பரியமாக வியாபாரம் பண்ணுறவங்க கூட இப்படி பில்டப் பண்ணி பேச மாட்டாங்க. எப்படின்னா ஒரே மாதத்தில் எங்ககிட்ட எங்கேயும் கிடைக்காத நைட்டி, தங்க நைட்டி, தகர நைட்டி, உலகத்திலே கிடைக்காத நைட்டி தான் இவங்ககிட்ட நைட்டி. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த நைட்டி வியாபாரத்தை எப்படி பண்ணுறாங்கன்னா, நிலத்தில் வச்சுருக்கு. மறுபடியும் நிலத்தில் பல பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்குற பழக்கம் அந்த அம்மையாருக்கு என்றைக்கும். அந்த அம்மையார் ஒரு சுத்தமாக இருந்தது கிடையாது. மூக்கை தொடச்சிட்டு தலையை தொடச்சிட்டு அப்படியே கொண்டு சமைச்சா பெண்மணி தான். அப்புறம் அந்த அம்மாவுக்கு சுத்தபத்தமாக இருந்த பழக்கமே கிடையாது. மறுபடியும் நைட்டி கொண்டு அந்த நிலத்தில் தான் வச்சுக்க போகிறாங்க. நைட்டி அழுக்காக்கி அதை வியாபாரம் பண்ணுறாங்க. அப்புறம் சில பேர் கேட்டிருப்பாங்க, ஏங்க விலை எவ்வளோங்க சொல்லுங்கள் அப்படின்னா, உடனே நம்ம பொய்யரசன்
டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அது எல்லாத்துக்கும் போய் பார்க்க தெரியாதா? விலை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 450 ரூபா, ஏன்னா கொரியர் சார்ஜ் 50 ரூபாயாம்மா. இவ்வளோ லட்சமாக மக்கள் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. ஏன் கொரியர் இவரே போட்டுக்கூடாதா? சேவை மனப்பாடம் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, எந்த காலத்துலேயும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நேற்று எப்பவும் போல் அந்தாமையாக இருக்குது லெக் பீஸு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, கறி இல்லாத காய்கறி மாரி கிடையவே கிடையாது. லெக் பீஸ் வாங்கிட்டு வர்றாங்க, அதுக்கு ஒரு சீன் போடுறாங்க. ஏங்க மளிகை சாமான் வரலையா? இந்த அம்மா மாதிரி உலகத்துலேயே நடிக்க தெரியாது. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு நாலேஜே கிடையாது. கணவர் அமாவாசைங்கிறாங்க, மனைவி பௌர்ணமிம்பாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு ஆன்மீகம் வந்து ஒரு யூடியூப் வியாபாரம், அதுதான் உண்மை. அப்புறம் லெக் பீஸ் கொண்டு வர்றாங்க, கையும் கழுவுறதில்ல எதுவும் கழுவுறதில்ல, அப்படியே பிரித்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் சாப்பிடுது. குழந்த டவுசரில் யூரின் போயிருக்குது, அப்படியே கொண்டு போய் நைட்டி மேலே உட்காருவாங்க. அதே நிலத்தில் தான் நைட்டி வைக்க போகிறாங்க. இதுதான் இவங்களோட சுத்தம். இளவரசர் கோர்ட்டுக்கு போனது யூடியூப்பில் சொல்லியிருக்க மாட்டாருங்க. அப்புறம் அடுத்த மாதம் ஒரு இருக்குது, அதை விட்டு போட்டு என்னால் சரியாக வீடியோ போட முடியலைங்க, அதை போட முடியலைங்க. கணவன் மனைவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஓவர் பில்டப்பு. ஏன்னா நைட்டி வியாபாரம் தான் பண்ணியிருக்கிறாங்க, வேறு எந்த வியாபாரம் கிடையாது. எத்தனை மாதத்தில்? ஒரே மாதத்தில் பயங்கர பிஸ்னஸ் ஆட்டுக்குது. அந்த நைட்டி வாங்கினவன் ஒன்றா நம்பர் முட்டாள் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட போய் நைட்டி 450 ரூபா கொடுத்து எடுக்கிறதுக்கு பல கடை இருக்குதுங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 200 தான். 200 ரூபாய்க்கு மேலே நைட்டியே கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு சட்டையை ஒரு 450 ரூபா தான் இன்றைக்கி. அது விட்டு போட்டு எங்ககிட்ட சூப்பர் நைட்டிங்க எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. நீ அமெரிக்காவிலேருந்து டைரெக்டாக வந்து இவங்ககிட்ட நைட்டி வாங்குவான்னு சொல்லுவார் நம்ம பொய்யரசன். ஏன்னா இவர் ஏன் பொய்யரசன்னா அக்கான்னு சொல்கிறேன். எந்த அக்கா தெரியுங்களா? காயத்ரி அம்மையாருக்கு அக்கா. காயத்ரி அம்மையாருக்கு கூட பிறந்த அக்காவன்னா இளவரசனோட முதல் மனைவி அக்கான்னு தான் சொல்ல முடியும். இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுதான் உண்மை, அதை எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டார். அப்புறம் காயத்ரி அம்மையாருக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆடம்பரமானவா இருக்க வாழ்க்கை போயிடும், வருமானம் போயிடும். எங்கேயாச்சும் அங்கே ஓடிட்டாருன்னா படுது திண்டாட்டமாயிரு. அதனால தான் கணவன் மனைவி போட்டது பூரா ட்ராமா தான். அதனால்தான் இளவரசன் புதன்கிழமை வீடியோ போடல. புதன்கிழமை ஏன் வீடியோ போடலன்னு கோர்ட்டுக்கு போய்க்கிறாரு. அதையும் வந்து சொல்ல மாட்டார். ஏன் சொல்லுவேன்னா, எதனால், ஏது, எப்போ, எப்படி, என்ன கேஸ்னு அப்படின்னலாம் சப்ஸ்கிரைபர் நோண்டி கேட்பாங்க. அப்புறம் நேற்று கிருத்திகை அன்றைக்கி பௌர்ணமியில் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய மாட்டோங்க. ஆனால் கிருத்திகையில் எங்கள் வீட்டில் நான் செய்வோம். அப்புறம் காயத்ரி அம்மையார் அந்த அம்மா வீட்டில் டீ சாப்பிட்றாங்க. எப்படின்னா, வீட்டில் நம்ம பொய்யரசன் வீட்டில் டீ சாப்பிட்றாங்க. எப்படின்னா காரில் போய். அதுதான் இந்த அம்மாவோட இரட்டை வேடம். அவங்க வீட்டில் ஒன்று, இவங்க வீட்டில் ஒன்று. இந்த அம்மா டீ சாப்பிடாமா பொய்யை பேசுதுங்க. காலையில் உட்காந்துட்டு டீ போண்டா பஜ்ஜியெல்லாம் போய் காரில் சாப்பிட்றது நான் பார்த்ததில்ல. மொத்தத்தில் இவங்க போடுற ட்ராமாவுக்கு ஒரு அளவே இல்லைன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் 1 நம்பர் முட்டாள் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி அழுக்கு நைட்டி வாங்குறதுக்கு பேசாமல் போய் கடையில் புது நைட்டி வாங்கலாம். இவங்க அந்த குழந்தை யூரின் போயிருக்குது. அந்த யூரின் போனதும் கூடி இந்த அம்மாவுக்கு டைம் இல்லையாட்டுக்குது. இந்த அம்மாவுக்கு பயங்கர பிஸியாட்டுக்குது. ஐயோ யூரின் போயிருக்குதுங்க. அப்படியே கொண்டே அந்த யூரின் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த லெக் பீஸ் சாப்பிடுது. இந்த மாதிரி சூரத்தனமான அம்மையாரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.